நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் வழக்கமாக தேநீர் விருந்து கொடுக்கப்படும். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நாளை நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை ஆளுநர் மாளிகையில் நடைபெறுவதாக இருந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாளைய தினம் 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் வழக்கமாக தேநீர் விருந்து கொடுக்கப்படக்கூடிய சூழலில் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை பங்கேற்க மாட்டார் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சில கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாளை ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது நாளை 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்படக்கூடிய சூழலில் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே சில கட்சிகளும் இது மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து நிலவரம். வணக்கமாக சுதந்திர தினம், குடியரசு தினம் இது போன்ற தினங்களின் கொடியேற்று நிகழ்ச்சி காலையில நடைபெறும். மாலையிலே ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெறும். அந்த தேநீர் விருந்தில் ஆளுநரோடு தமிழக முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், பல்வேறு கட்சிகளினுடைய அந்த தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சமூகத்தில ஒரு பெரிய பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆகியோருக்கெல்லாம் ராஜ்பவனிலிருந்து அழைப்பு விடுக்கப்படுவது வழக்கம். எனவே அந்த அழைப்பு விடுக்கப்பட்ட நபர்கள் சுமார் ஒரு 500-600 பேர் அந்த மாலை நேர தேநீர் விருந்தில் பங்கேற்பது வழக்கம். இது அரசியல் என்பதை எல்லாம் தாண்டி அரசும் ஆளுநர் மாளிகையும், அதாவது தமிழக ஆளுநரும் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு முக்கிய நோக்கமாக இந்த தேநீர் விருந்து பழங்காலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் சமீப காலமாக தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகின்றது. தமிழக ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசை விமர்சித்து பேசி வருகிறார் என்று கூறப்படுகிறது. இன்றைய தினம் கூட சுதந்திர தின உரை வெளியிடப்பட்ட நிலையில் அதில் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இது போன்று அவர் செல்லும் இடமெல்லாம் தமிழக அரசை விமர்சனம் செய்து பல இடங்களில் பேசி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் இயற்றக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மறுக்கின்றார். சமீபத்தில் கூட கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டது, அதற்கு அவர் ஒப்புதல் தரவில்லை. இது போன்ற பல காரணங்களை அரசு சார்பில் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இந்த காரணங்களுக்காக தமிழக அரசு அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, வாழ்வுரிமை வேல்முருகன் அவர்கள், மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். தற்போது தமிழக அரசும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கடந்த 4 ஆண்டுகளில் பலமுறை இது போன்று ஆளுநர் அழைப்பு விடுத்த தேநீர் விருந்துக்கு தமிழக அரசும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் செல்லாமல் அவர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள். இதே காரணங்களை தான் அவர்களும் சொல்கிறார்கள். ஆளுநர் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதே காரணத்தை சொல்லிதான் தற்போதும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் தமிழக அரசும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.